அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை செலுத்துவோம். நம்முடைய தேவன் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர். இன்னும் கர்த்தர் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவார். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருந்தது? இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய நாட்களில் கர்த்தர் செய்வாராக. நம்முடைய கண்கள் அதை பார்க்க கிருபைகளை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ மகிமை, 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 மகிமை. நிரப்பட்டும், ஊழியரை நிரப்பட்டும், நிரப்பட்டும். தேங்க்யூ. நல்ல சுகம் பலனை தந்து கர்த்தர் நடத்துவீராக. இன்னும் பெரிதான காரியங்களை தேவன் செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கண்களை மூடி ஆண்டவர் எங்களோடு பேசுன்னு சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு பேசும். நன்றி ஆண்டவரே. தேவனை எழுந்தருளும், எங்கள் தேவனை எழுந்தருளும், தேவனை எழுந்தருளும், எங்கள் தேவனை எழுந்தருளும். பெருமூச்சை கேட்டு இறங்கி வரும், வைராக்கியம் கொண்டு கிரியை செய்யும். பெருமூச்சை கேட்டு ஆமென் கிரியை செய்யும். வல்லமையாயிரங்கு, வல்லமையாயிரங்கு. எழுந்தருளும், எழுந்தருளும், இன்றே எழுந்தருளும். சொல்லி பாடலாமா? ஆமென். எழுந்தருளும், ஆமென். எழுந்தருளும், இன்றே எழுந்தருளும். எழுந்தருளும், 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 ஆமென். இன்றே எழுந்தருளும். எழுந்தருள்வீராக. எழுந்தருளும், எழுந்தருளும், எங்கள் மத்தியில் எழுந்தருளும். தேவனை எழுந்தருளும், எங்கள் தேவனை எழுந்தருளும். ஆமென். நல்லா உயர்த்தி எங்கள் தேவனை எழுந்தருளும். பெருமூச்சை கேட்டு இறங்கி வரும், வைராக்கியம் கொண்டு கிரியை செய்யும். ஆமென். பெருமூச்சை கேட்டு இறங்கி வரும், ஆமென். வைராக்கியம் கொண்டு வல்லமையாய் எழும்பு, இன்று வல்லமையாய் எழும். நல்ல கைகளை தட்டி இன்று எழுந்தாரும். ஓ எழுந்தாரணும் இன்றே ராஜாவே எழுந்தாருளும். ஆமென். எங்கள் மத்தியில் எழுந்தாருளும். எழுந்தருள்வீராக. எழுந்தாருளும், எழுந்தாருளும், இன்றே எழுந்தருளும், எழுந்தருளும். ஆமென். எங்கள் மத்தியில் எழுந்தருளும். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எழுந்தருள்வாராக. நாமம் உயர்ந்திருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா 60வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 60வது அதிகாரம் 19வது வசனம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். கரங்களை உயர்த்தியல சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம், உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். நாம் தொடர்ந்து தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்து தியானித்து கொண்டே நாம் வருகிறோம்.
கடந்த நாட்களில் ஒரு காரியத்தை நம்ம தியானித்தோம். என்ன? தேவன் நம்மில் மகிமைப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய 3P என்ற காரியத்தை நான் சொன்னேன். ஒன்று, அது பர்போஸ், அதாவது தேவன் நமக்கு சொன்னபடி அல்லது அவருடைய திட்டத்தின்படி ஒரு மனிதன் கீழ்ப்படிந்து செயல்படும் போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய மகிமையை அவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம். அதாவது தேவனை ஒருமித்து ஒரு மனிதன் துதிக்கும் போது அல்லது ஒரு சபை துதிக்கும் பொழுது அல்லது ஒரு கூட்டம் துதிக்கும் பொழுது அல்லது ஒரு குடும்பம் துதிக்கும் போது தேவன் அந்த இடத்தில் மகிமைப்படுகிறவராய் எழுந்தள்ளுகிறார். அல்லேலூயா. மூன்றாவது பிரேயர் அப்படின்னு பார்த்தோம். முதல்ல பர்போஸ், நோக்கம். ரெண்டாவது பிரைஸ் பார்த்தோம். மூன்றாவது பிரேயர், ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய மகிமையை தந்து அவர் வெளிப்பட விரும்புகிறார். அல்லேலூயா. இதை கர்த்தர் தருவாராக. நம்முடைய குடும்பங்களுக்கு கர்த்தர் தருவாராக. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அதே ஒரு காரியத்தை நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? யாரில் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார்? முதல்ல நான் சொன்னேன், தேவன் எப்படி மகிமைப்பட விரும்புகிறாரு? அவர் நோக்கத்தை நிறைவேற்றும் போது கர்த்தர் மகிமைப்படுவார். இரண்டாவது, ஒரு மனிதன் கர்த்தரை ஒருமித்து துதிக்கும் போது தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். ஜெபத்தில் தரித்திருக்கும் போது தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். அடுத்து சொன்னேன், யாரில் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார்? நம்ம வாசித்தோம் அந்த இடத்துல, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அப்படின்னா இந்த தாசன் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். யார் தாசர்கள்? 3 S சொன்னேன். சரியா? என்ன சொன்னேன் அப்படின்னா, முதல்ல சர்வன்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வேலைக்காரன். யார் கர்த்தருடைய வேலைக்காரன் அப்படின்னா, அவரை மட்டும் சார்ந்து கொண்டு அவரை மட்டும் பிடித்து கொண்டு அவர்தான் என் எல்லாம் என்று சொல்லி அவரையே சார்ந்து கொள்ளுகிற ஒரு மனிதன் தான் தாசன். அவர்களை கொண்டு கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். இரண்டாவது நான் சொன்னேன், ஷேப் பை காட், அதாவது தேவனால் உருவாக்குவதற்கு விட்டு கொடுக்கிற ஒரு மனிதன். ஆண்டவர் கரத்தில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவர்தான் என்னை உருவாக்கி நடத்த முடியும், அவரால் தான் நான் மேன்மையடைய முடியும் என்று சொல்லி ஒரு மனிதன் கர்த்தருடைய கரத்தில் தன்னை விட்டு கொடுக்கும் போது, உருவாவதற்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது அந்த மனிதனை கொண்டு கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். அல்லேலூயா. மூன்றாவது நான் சொன்னேன், ஸ்டே வித் God, தேவனோடு தனித்திருக்கிற, கர்த்தரில் காத்திருக்கிற அவர்தான் தாசன். அவர்களிலே கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். ஊழியம் பெருகலாம், குடும்ப காரியங்கள், வேலைகள் இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் பொறுப்புகள் இருக்கலாம், சமுதாயத்தில் நிறைய கடமைகள் இருக்கலாம். 1000 கடமைகள், பொறுப்புகள், ஊழியங்கள் எதுவாய் இருந்தாலும் ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் காத்திருப்பான் என்றால் அந்த மனிதன் மூலமாய் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கும் ஆண்டவர் அதே போல எப்படி தேவன் மகிமைப்பட விரும்புகிறார் அப்படின்னா, வாசிக்கலாம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது மோசே, உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். கரங்களை உயர்த்தி அல்லையா சொல்லுங்க பாப்போம். உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறது மாத்திரமல்ல, நம்மை மட்டும் அவரில் வைத்து நம்மில் மூலமாய் மகிமைப்பட விரும்புகிறது மாத்திரமல்ல, அவர் மகிமையை நாம் தனிப்பட்ட விதத்தில் காண வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த ஆசை எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். இன்னைக்கு என்ன விரும்புகிறோம் அப்படின்னா, ஆண்டவர் என் மூலமாய் மகிமைப்பட்டா போதும் நினைக்கிறோம். இல்லை, அது மாத்திரம் தேவன் விருப்பம் அல்ல, நாம் அவர் மகிமையை காண வேண்டும். எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? கரங்களை உயர்த்தி அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கவனிங்க.
மோசே ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் பெற்ற ஒரு தேவ மனிதர் என்னை பொறுத்தவரை. ஏன் அப்படின்னா, நீங்க வாசிக்கலாம் உபாகமம் 34ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். மோசே முகமுகமாய் அறிந்தார். தேவனை முகமுகமாய் அறிந்த ஒரு தேவ மனிதர் அவர். ஒரு ஸ்லாக்கியம் பெற்ற ஒரு மனிதர் அவர். வேதத்தில் நீங்க நிறைய பேரை கவனிச்சீங்கன்னா, கர்த்தருடைய மகிமையை நான் காண வேண்டும், கர்த்தருடைய மகிமையை நான் ருசிக்க வேண்டும், கர்த்தருடைய மகிமையை எனக்கு காட்டுங்க என்று சொல்லி அநேகர் வேதத்தில் எழும்பினதை நீங்க பார்க்கலாம். ஒருவரை நான் காட்டி கொடுக்கிறேன். சங்கீதம் 27:4வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் சங்கீதங்களிலே 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். தாவீது ஒரு விண்ணப்பம் பாருங்க. கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், நான் அதையே நாடினேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாக. என்ன கேட்டாரு, என்ன நாடினார்னா கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். இதை சுருக்கமா சொன்னா எப்படி தாவீது ஜெபிக்கிறாரு? உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், உம்முடைய மகிமையை நான் பார்க்கிறதுக்காக என் வாழ்நாள் முழுவதும், என் ஜீவ நாட்கள் முழுவதும் உம்முடைய ஆலயத்திலேயே நான் தங்கி இருக்கிறத, செலவழிப்பதை நான் விரும்புகிறேன்னு இங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு யோசித்து பாருங்க, நமக்கு அந்த விருப்பங்கள் இருக்குதா? சொல்லப்பட்டது யாரு? ஒரு மிகப்பெரிய ராஜா. இஸ்ரவேல் தேசம் பெரிய தேசம். அந்த தேசத்தில் எத்தனை பொறுப்புகள், எத்தனை வேலைகள், எத்தனை கடமைகள், எத்தனை உத்தரவாதங்கள், எத்தனை செய்ய வேண்டிய காரியங்கள், எத்தனை கவனிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் இருந்தாலும் தாவீதுக்குள்ள ஒரு தனிப்பட்ட விருப்பம், நான் கர்த்தருடைய மகிமையை காண வேண்டும். அதற்கு என் ஜீவனுள்ள நாட்கள் முழுவதும், ஒரு நாள் அல்ல, ஏதோ ஒரு உபவாச நாளில் அல்ல, ஏதோ ஒரு இரவு ஜெபத்தில் அல்ல, ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்ல, ஏதோ ஒரு நேரத்தில் அல்ல, வாழ்க்கை முழுவதும், ஜீவன் முழுவதும் அவர் சமூகத்திலேயே நான் தங்கி இருக்கிறேன், நான் ஆசையா இருக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆனா தேவன் தாவீதை மகிமைப்படுத்தினார். எப்படி மகிமைப்படுத்தினார்? சகோதரர்கள் மத்தியில தாவீது இருந்தபோது அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீது, ஒதுக்கப்பட்ட தாவீது, துரத்தப்பட்ட தாவீதை ஆண்டவர் சகோதரர்கள் நடுவில் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் அப்படின்னு வாசிக்கிறோமே 23:5. அதே போல சகோதரர்கள் மத்தியில தைல கொம்பின் அபிஷேகத்தை எடுத்து தாவீதை தேவன் மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த ஒரு சாதாரணமாய் கருதப்பட்ட தாவீதை இஸ்ரவேல் தேசம் முழுவதுக்கும் ராஜாவாய் கர்த்தர் உயர்த்தி அவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. நீங்க மூன்றாவது நீங்க பார்த்தீங்கன்னா, எதிரிகள் பெருகி இருந்தார்கள். தாவீதுடைய வாழ்க்கையில பல எதிரிகள் உண்டு. ஒன்று கூட இருந்த எதிரிகள், இன்னொன்று குடும்பத்தில் வந்த எதிரிகள், இன்னொன்று சத்துருக்கள் வந்தாங்க. சுத்தீன்னு சொல்றாரு, சத்துருக்கள் எவ்வளவா என்னை நெருக்குகிறார்கள். இவ்வளவு சத்துருக்கள் மத்தியிலும், இவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலும், இவ்வளவு யுத்தங்கள் மத்தியிலும் தாவீதுக்கு வெற்றியை தந்து ஒரு தோல்வியை கூட கொடுக்காமல் வெற்றி கொடுத்து மகிமைப்படுத்தி வைத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கு. 67 யுத்தங்களை தாவீது செய்ததாக சொல்றாங்க. வேதத்திலேயே அதிக யுத்தம் செய்தவர் தாவீது தான். அந்த 67 யுத்தங்களிலோ தாவீது ஒன்றுல கூட தோக்கல. கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை தந்தார். காரணம், அவனுக்கு தேவன் மகிமையை தந்திருந்தார். அல்லேலூயா. இதெல்லாம் காட்டிலும் இதெல்லாம் ஓகே. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல அங்கு தாவீதுடைய மரணத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வரியமும் மகிமை உள்ளவனுமாய்
நல்ல முதிர் வயதிலே அவன் மரணமடைந்த அப்ப பின் யோசித்து பாருங்களேன், எவ்வளவு அழகா வேதம் சொல்லுது. அவனுடைய மரணம் கூட ஆண்டவர் சொல்றாரு, மகிமையுள்ள ஒரு மரணத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இதையெல்லாம் கொடுத்தாரு. ஆனா தாவீது மகிமையை பார்த்த மாதிரி நான் பைபிள்ல பார்க்கல. ஆனா மோசேக்கு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? அவர் மகிமையை முகமுகமாய் கண்ட ஒரு தேவ மனிதர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை இந்த ஆண்டு கத்த தருவாராக. இப்ப கரங்களை உயர்த்தி ஒரு மனமாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பி தரலும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். எங்க குடும்பத்துக்கு காண்பி தரலோ, எங்க பிள்ளைக வாழ்க்கையில காண்பி தரலோ சொல்லி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட மகிமையை கத்தர் எங்களுக்கு தருவீராக. சொல்லுங்க, ஆண்டவரே, அப்படிப்பட்ட மகிமைக்குள்ள நான் கடந்து போகணும். ஏதோ வந்தோம், ஏதோ இருந்தோம், ஏதோ கடந்தோம் என்பதல்ல. உம்முடைய மகிமையை நாங்கள் காண்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. அல்லேலூயா. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள். ஆமென். ஏகமாய் காண்பார்கள். நல்ல கைத்தட்டி. ஆமென். மானிடர் யாவரும் காண்பார்கள். ஓ, ஏகமாய் காண்பார்கள். மகிமை, மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. இந்த நாளிலே மகிமை, இயேசுவே, மகிமை ராஜாவே, வெளிப்படும் வருடம் இது. ஆமென். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். இயேசுவே, நாங்கள் மானிடர் யாவரும் காண்பார்கள். ஆமென். ஏகமாய் காண்பார்கள். தேசங்கள் பெருங்கூட்டமா கர்த்தரை தேடி வரும். தேசங்கள் பெருங்கூட்டமா கர்த்தரை தேடி வரும். சொல்லுங்க சபைக்கு. ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். நம்பிக்கையோடு ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். நல்ல ரெண்டு கையை தட்டி. மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. தேவ மகிமை, மகிமை ஆவியானவரே, கர்த்தருடைய மகிமை. நாட்கள் இது. ஆமென். மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. தேவ மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. தேவ மகிமை. ஆமென். கர்த்தருடைய மகிமை எழுதட்டும். மகிமை, ஆமென். மகிமை நம்பிக்கையோடு சொல்லுங்க, உன் மகிமையை காண்பி தரலும். ஆமென். மகிமை வெளிப்படும் நாட்களில் நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய மகிமை மூடட்டும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. மோசே வித்தியாசமான நபர். சிறு வயது தொடங்கியே அவருடைய வாழ்க்கை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 3 பருவங்களாக பிரிக்கலாம். ஒன்று, முதல் 40 ஆண்டுகள் எந்த இடத்தில் மோசையை கொலை செய்ய வேண்டும் அவருடைய கட்டளை பிறப்பிக்கப்பட்டதோ அதே இடத்தில் மோசையை தேவன் வளர்ந்து வல்லவனாய் கர்த்தர் மாற்றினார். முதல் 40 வருடங்கள் வித்தியாசமான அனுபவம். ஆனால் இரண்டாவது 40 வருடங்கள் இன்னும் வித்தியாச அனுபவம். அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அவனை வனாந்தரத்துக்கு அனுப்பி மாமனார் வீட்டிலே தங்க வைத்து அவனை சாதாரண மனிதனாய் மாற்றி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள ஒரு அனுபவத்துக்குள்ள மோசே 40 ஆண்டுகள் கடந்து போனார். 80 வயது வரை. 80 வயதுக்கு பிற்பாடு அடுத்த 40 ஆண்டுகள் யாரும் யோசித்திராத, யாரும் நினைத்திராத, யாரும் யூகித்திராத அளவு தேவனோடு இருக்கிற உறவுக்குள் மோசையை தேவன் அழைத்து கொண்டு போனார். அல்லேலூயா. நீங்க நம்புனா நம்புங்க. நான் சொல்றேன், முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை மிகவும் பெரிதா இருக்கும். உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார். அல்லேலூயா.
யோசித்து பார்த்தா மோசேயுடைய 40 ஆண்டுகள் அனுபவம் வித்தியாசமானவைகள். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவ்வளவு தூரம் மோசையை அழைத்து கொண்டு வந்து 25 லட்சத்துக்கு மேலாக ஜனங்களை கொடுத்து ஆண்டவர் அவனை அதிசயமாய் நடத்தி வந்தார். மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்தார்கள். மோசே என்னெல்லாம் ஜெபித்தாரோ அதையெல்லாம் தேவன் கேட்டு மோசேக்கு பதிலை தந்தார். மேலே கூட்டிட்டு போய் கற்பலைகளை கொடுத்தார். ஆசரிப்பு கூட செய்வதற்கு திட்டங்களை வெளிப்பாடுகளை கொடுத்தார். எல்லாவற்றையும் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே பயந்திருந்தார்கள். இவ்வளவு காரியத்தை செஞ்சினாலும் மோசேக்கு சொல்றாரு, 25 லட்சத்தை காட்டிலோ எனக்கு அது பெருசா தெரியல. ஆண்டவர் என்னை வல்லமையா நடத்தினாலோ அது எனக்கு பெருசா தெரியல. என்னை எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்தாலோ எனக்கு அது பெருசா தெரியல. இஸ்ரவேல் ஜனமே எனக்கு பயந்திருந்தாலோ அது எனக்கு பெருசா தெரியல. என்னை வனாந்தத்துக்கு கொண்டு வந்தாரு, ஆனா திரும்ப ஒரு பெரிய கானான் தேசத்துக்கு என்னை அழைத்து போகிறாரு, வாக்குத்தத்தம் செய்தாரு, கூட வராரு. இதெல்லாம் பெருசா இல்ல. அப்ப எது மோசேக்கு பெருசு தெரியுங்களா? ஒன்னே ஒரு ஜெபம் தான், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும். அல்லேலூயா. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, நான் சொல்றது நல்லா விளங்கி கொள்ளணும். நல்லா கவனிங்க. 2 காரியம் இந்த ஆண்டு நடக்க போகுது. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு வரேன். ஒன்று, அவர் நம்மை கொண்டு மகிமைப்பட போகிறார். எப்படி மகிமைப்பட போறாரு? ஒன்று, நான் சொல்றேன் பாருங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். சம்பவம் எதை குறிக்குது? நல்லா கவனிச்சு பாருங்க. கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்படும், பார்வோன் சொப்பனத்தை பார்த்துட்டு அதை விளக்கத்தை ஞானிகள்கிட்ட கேட்குறான். ஞானிகள் அங்க இருக்கிற யாராலையும் சொல்ல முடியல. நம்முடைய தேவன் எப்படி நம்மளை மகிமைப்படுத்த போறார் தெரியுமா? யாரும் செய்யாத ஒன்றை, யாரும் சொல்லாத ஒன்றை நம்மை கொண்டு கர்த்தர் மகிமைப்பட போகிறார். யோசித்து பாருங்களேன். இதுவரை அல்ல, இந்த ஆண்டு உங்களை கர்த்தர் அப்படிதான் நடத்த போறார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அப்படிதான் மகிமைப்படுத்த போறார். நம்முடைய தொழிலில் கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். நம்முடைய தொழிலில் கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அதே தானியேல்ல வாசித்து பாருங்க. 2ஆம் அதிகாரத்தில் 47ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இங்க இதே சொல்வார், நேபுகாத்நேச்சர் சொல்வாரு, நீ சொப்பனத்தையும் சொல்லணும், அதற்கான அர்த்தத்தையும் சொல்லணும் சொல்லுவார். அடுத்த வார்த்தை பாருங்க, தானியேலை நோக்கி நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால், இந்த மறைபொருளை நீ வெளிப்படுத்தினதுனால மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும். தானியேலை உயர்த்தல, அங்க சொல்றாரு, மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் 2 கருத்தை சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்று, நம்மையும் மகிமைப்படுத்துவார், நம்மில் அவரும் மகிமைப்பட போகிறார். இந்த ஆண்டு அப்படிதான் கர்த்தர் நடத்துவார். நம்மிலும் அவர் மகிமைப்படுவார். தானியேலை மட்டும் கர்த்தர் உயர்த்தி வைக்கல. தானியேலின் தேவன் தானியேலுக்குள் இருந்து ராஜாவின் பார்வையில் அவர் மகிமை பெற்றவராய் சிறந்தார். நீங்க செய்கிற தொழில்ல, உங்க வாழ்க்கையில, குடும்பத்தில் நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, இந்த ஆண்டு உங்களை கொண்டு, நம்மை கொண்டு அவர் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படணும் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் காட்டிலும் பாருங்க. அதான் சொன்னேன், 2 காரியம். ஒன்று அவர் மகிமைப்படணும், இன்னொன்று நாம் அவரில் மகிமைப்படணும். 2 இருந்தாலும் இங்கே மோசே சொல்றார் பாருங்களேன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும். ஒரு மனிதன் கர்த்தருடைய மகிமையை காண வேண்டும், என் வாழ்க்கையில் ருசிக்க வேண்டும், என் வாழ்க்கை அந்த மகிமை வெளிப்படணும். உடன்படிக்கை பெட்டியை போல நான் எங்கே போய் நின்னாலும் அந்த இடத்தில் கர்த்தருடைய மகிமை அந்த இடத்தை மூட வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்பினா 3 காரியங்களை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. 3 காரியங்கள். நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லப்படும், உள்ளத்தில் சுத்தம் வேண்டும். உள்ளத்தில் சுத்தம். 3C, சரியா? க்ளீன் ஹார்ட். உள்ளத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாருக்கு தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார்? யாருக்கு தேவன் மகிமையை காண முடியும்? யார் தேவனுடைய மகிமையை தங்கள் வாழ்க்கையில் ருசிக்க முடியும்? யார் தேவனுடைய மகிமையை தங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்க முடியும் அப்படின்னா, நம்பர் 1, உள்ளத்தில் சுத்தமாக இருக்க வேண்டும். க்ளீன் ஹார்ட். 2வது, உடலில் சுத்தமாய் இருக்க வேண்டும். பாடி. 2வது, உடலில் சுத்தமாக இருக்கணும். கர்த்தருடைய மகிமை, அதான் சொன்னேன், நீங்களே தேவனுடைய
ஆலயம். உங்களில் தேவன் வாசமாய் இருக்கிறார். அவர் நமக்குள்ள வாசமாய் இருந்தாதான் மகிமை. அவர் நம்மளை விட்டு வெளியே இருந்தாரா நமக்கு மகிமை இல்லை. அவர் எனக்குள் வாசம் பண்ணணும். நான் போக இடமெல்லாம் அவர் மகிமை இருக்கணும். என்ன ஒரு உடன்படிக்கை பெட்டியா அவர் மாற்றணும். நான் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். அப்படின்னா நம்முடைய உடலில் ஒரு சுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். மூன்றாவது எதை எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? உறவில் சுத்தம். ரிலேஷன்ஷிப், உறவில் சுத்தம். யோசித்து பாருங்க. இந்த மூன்று காரியங்களையும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது, தன் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது தேவன் அந்த மனிதனுக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி காட்டுகிறார். இதை நான் எப்படி கொண்டு வரேன்னு சொன்னால், நீங்கள் நல்லா புரிந்து கொள்றீங்கன்னா கவனித்து கேட்டால் புரிந்து கொள்ளலாம். உள்ளம், உடல், உறவு, இது மூன்றையும் ஆவி, ஆத்துமா, சரீரம். ஒரு மனிதனுக்கு தேவன் மகிமையை காண்பிக்கணும், கர்த்தருடைய மகிமைக்குள்ள ஒரு மனிதன் கடந்து போகணும்னா மூன்றிலும் ஒரு மாற்றத்தை இந்த நாளில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என் சரீரத்திலும் ஒரு பரிசுத்தம், என்னுடைய உள்ளத்திலும் ஒரு சுத்தம், என்னுடைய உடலிலும் ஒரு சுத்தம். ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழும்போது அந்த மனிதனுக்கு தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி காட்டுகிறார். கரங்களை உயர்த்தி அழிய சொல்லுங்க பார்ப்போம். ஆசரிப்பு கூடாரத்தில் மூன்று தன்மைகள் உண்டு. ஒன்று பிரகாரம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்தினுடைய வெளிச்சம் சூரியனிலிருந்து வருகிற காரியம். அங்கேருந்து டைரெக்டாக தான் இருக்கும். எந்த டென்ட்டும் இருக்காது. பலிபீடமும் தண்ணீர் தொட்டியும் மற்ற பொருட்களும் இருக்கும். அதான் சொன்ன நேரம் இல்லை. அது வெளியே இருக்கிறதுனால சூரியனுடைய வெளிச்சத்தில் தாங்கும். ரெண்டாவது பரிசுத்த ஸ்தலம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதில் இருட்டாக இருக்கும். அந்த அறைக்குள்ளே யாரும் போக முடியாது, அது இருட்டாக இருக்கும். அந்த இருளை வெளிச்சமாக்குவதற்கு குத்து விளக்கை தேவன் அங்கே வைத்தார். அதில் ஒரு வெளிச்சம் உண்டானது. மகா பரிசுத்த ஸ்தலம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய மகிமை, தேவ பிரசன்னம் அந்த இடத்தில் இருந்து வெளிச்சத்தை கொண்டு வரும். நாமும் அப்படிதான். இந்த சரீரம் கண்களால் பார்த்து ஒரு வெளிச்சத்தை காண்பதற்கு கர்த்தர் சூரியன் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம், நார்மல். ரெண்டாவது ஆத்துமா, இதில் வெளிச்சம் வருவதற்கு கர்த்தர் வசனம் என்கிற தீபத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வசனம் என்கிற தீபம் நம்முடைய தலையின் மேலே இருக்கும்போது அது நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சமும் நம்முடைய கால்களுக்கு எல்லாமே மாறுகிறதா இருக்கிறது. அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். மூன்றாவது ஆத்துமா. அது என்ன தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம். தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கும் போது, அப்போ சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் நிரம்பும் போது கர்த்தர் அந்த மனிதனை மகிமையான பாத்திரமாய் உருவாக்குகிறார். அல்லேலூயா. நம்பர் 1, உள்ளத்தில் சுத்தம் வேண்டும். வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 946 முறை வேதாகமத்தில் இருதயத்தை குறித்து வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 946 முறைகள் இருதயம் 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 என்று சொல்லி வார்த்தைகள் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஸ்பெசிஃபையாக சில இருதயங்களை நம்ம வேதத்தில் வாசிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவம் நிறைந்த இருதயம், பொல்லாத இருதயம், கல்லான இருதயம், மாம்சமான இருதயம், கரைப்பட்ட இருதயம், திருக்குள்ள இருதயம், இப்படி ஸ்பெஷலாக தனித்தனியாக நம்ம பிரித்து பார்த்தோம்னா 50க்கும் மேற்பட்ட இருதயங்களை குறித்து வேதம் மிக தெளிவாய் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நம்முடைய இருதயம், உள்ளம் சுத்தமாக இருந்தால்தான் தேவனை தரிசிக்க முடியும். நம்முடைய உள்ளத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு மனுஷனுடைய தோற்றங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு நாள் ஆசீர்வதிப்பது இல்லை. உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்போ இருதயம்தான், உள்ளம்தான் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் நீதிமொழிகள் வாசியுங்கள். 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20வது 21வது வசனம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், என் வசனங்களுக்கு உன் செவியை சாய்.
அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். பாருங்க, உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். கீப் them in the midst of your heart. midst of, அதாவது நடுவில். நீங்கள் நல்லா அந்த வசனத்தை சரியாக வியாக்கரணம் பண்ணணும். தமிழை விட ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. சரியாக விளக்கி கொள்ளணும்னா உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்னு போட்டிருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் போட்டிருக்க அர்த்தம் என்ன தெரியுமா? இருதயம்தான் நடுமையம், அதை சுற்றி இருக்கிறதுனால அதில் கவனமாக காத்துக்கொள்னு அர்த்தம். அல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். நான் காலைல கூட சொன்னேன், ஒரு வண்டி ஓடுதுன்னா ஒரு சக்கரம் உருண்டையாக இருக்கிறதுனால வண்டி ஓடுறதில்ல, அல்லது உருண்டையாக இருக்கிறனால அது பாடு ஓடிக்கிட்டே இருக்கிறது இல்லை. அந்த சக்கரம் சுழலுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் அச்சாணி என்கிற நடுவில் வைக்கப்பட்ட ஒரு மையம். அந்த பேஸை வச்சு தான் இது என்ன செய்யுதுன்னா ஓடுது. வாழ்க்கையும் அப்படி தான். நம்ம வாழ்க்கை முழுவதும் எதை சார்ந்து இருக்கிறது? முகமாக இருந்தாலும் சரி, செயல்களாக இருந்தாலும் சரி, நடக்கையாக இருந்தாலும் சரி, பேச்சுக்களாக இருந்தாலும் சரி, பார்வையாக இருந்தாலும் சரி, கேட்பதாக இருந்தாலும் சரி, நம்ம நடந்து கொள்ளுகிற விதங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விதங்களும் எதை குறித்து சொல்லப்படுகிறது? உள்ளத்தை வைத்து தான் கற்றுக் அனுப்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மாற்று கருத்து கிடையாது. ஒரு மனிதனை ஒரு இருதயம் நடத்துகிறதுன்னு யோபுல வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்தபோது அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், அவர்கள் இருதயம் எகிப்தை நோக்கி திரும்பினது. நல்லா கவனிங்க. நடந்தது என்னமோ கானானை நோக்கி தான், நடந்தது என்னமோ கர்த்தரால் நடத்தப்பட்டு தான், நடந்தது என்னமோ தேவனுடைய வழிகாட்டுதல் தான், ஒரு தேவ மனிதன் மூலமாக தான் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தது. அற்புதம், அடையாளங்கள், அதிசயங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்ட ஜனம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் இருதயமோ எகிப்தை நோக்கியே இருந்தது. அதனால தான் புல் பூண்டுக்காக, மற்ற இறைச்சிக்காக, அப்பத்துக்காக, தண்ணீருக்காக முறுமுறுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எகிப்திலே நாங்கள் அப்படி இருந்தோம், எகிப்திலே நாங்கள் அப்படி இருந்தோம், எகிப்தில் இதே தான் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. யோசித்து பாருங்களேன். இருதயம் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய உள்ளம் மிக முக்கியமாய் சொல்லுகிறது. நான் இருதயத்தை குறித்து வாசிக்கும் போது ஒரு 4 கருத்துக்களை ஆண்டவர் நம்ம இருதயத்தை பற்றி காட்டினார். நான் வேகமாக சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல உள்ளம், தூய உள்ளமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனுஷனுள்ள ஆவியின்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? மனுஷனுக்குரியவைகளை அப்படி போல தேவனுடைய ஆவியின்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நல்லா கவனிங்க. ரொம்ப அழகா வசனம். இதை விலக்கி பேசினாலே போதும், அவ்வளோ மகிமையான வசனம். மனுஷனுக்குரியவைகளை யார் அறிவான்? இதுக்கு அர்த்தம் என்ன? எந்த மனுஷனையும் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியாது. இன்னும் புரியறதுக்கு சொன்னா, எல்லா இருதயங்களும் மர்மங்கள் நிறைந்தது. நல்லா கவனிங்க. எவ்வளவுதான் ஒரு மனிதன் இன்னொருவோடு நெருங்கி பழகினாலும், எவ்வளவுதான் நேசத்தின் மிகுதியில் ரொம்ப நெருக்கம், ரகசியமே இல்லை பிரதர், நான் எல்லாவற்றையும் சொல்லிடுவேன் அவங்கக்கிட்ட, அவங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அவங்க இல்லாமல் என்னால் எதையும் செய்ய முடியாது, அவங்க இல்லாமல் நான் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு ஒரு நெருக்கத்துக்குள்ளே ஒரு மனிதன் இருந்தால் கூட உண்மை என்னன்னா, ஏதோ சில மர்மங்கள் அவங்க இருதயத்துக்குள்ளே இருக்கும். யாராலும் யாரையும் சீக்கிரமாய் கண்டுபிடித்து விட. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நிறையா நாள் நம்ம தப்பாக தானே புரிஞ்சுக்கிட்டோம். இதை நான் எழுதும்போது ஒரு வார்த்தை சொல்லி எழுதினேன். என்னென்னா, அதிகபட்சமாக ஒரு மனிதன் முகத்தை மட்டும்தான் பார்க்க முடியும், இருதயத்தை பார்க்க முடியாது. என்னன்னாலும் சரி, அதிகபட்சமாக ஒரு மனிதன் முகத்தை தான் பார்க்க முடியுமே தவிர இருதயத்தை பார்க்க முடியாது. முதல் கருத்து நான் என்ன சொன்னேன்? இருதயம் ஒரு மர்மம், ஒரு மைஸ்ட்ரி. கணவனும் மனைவியும் ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் அவங்களுக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியம் என்ன செய்யப்பட்டிருக்கும், மறைந்து தான் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் யாருக்கு மகிமையை வெளிப்படுத்துவேன், யார் என் மகிமையை காண முடியும் தெரியுமா? உள்ளத்தில் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். அப்படின்னா அந்த நான் மனுஷன் முகத்தை பார்க்க மாட்டேன், ஒரு மனிதனுடைய இருதயத்தை வைத்து தான் அந்த மனிதனுக்கு என் மகிமையை காண்பிப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். நல்லா கவனிங்க. சைக்காலஜியில் 4 பகுதிகள் சொல்லுவாங்க. ஒன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது. அப்படி ஒரு பகுதி இருதயத்தில் இருக்கும். எனக்கு தெரியும், ஆனால் யாருக்கு தெரியாது?
உனக்கு தெரியாது. ஆமாம், நிறைய பேருக்கு இருக்கும். அது 25% தான். ரெண்டாவது ஒரு பகுதி இருக்குது, என்ன தெரியுமா? எனக்கு தெரியாது ஆனால் உனக்கு தெரியும். எனக்கு தெரியாது, எனக்கு நிறைய விஷயம் தெரியல, ஆனால் அது யாருக்கு தெரியும் அப்படின்னா உனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு காரியம் இருக்கும். மூன்றாவது, உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். மூணாவது என்னது? நீ யாருன்னு எனக்கு தெரியும். நாங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி நம்ம இங்கே உள்ளத்துக்குள்ளே உன்னை பற்றி தெரியாதா? இப்போ புரியுதா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணும் போல இருக்குது. நல்லா கவனிச்சுப்பாங்களேன், பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம மனசுக்குள்ள அவங்க பேசுகிறத சிரிச்சு கேட்போம். நம்மள மாதிரி நடிகருக்கு யாரும் கிடையாது. சிரிக்கும், அது புதுசாக கேட்குற மாதிரி கேட்போம். ஆனால் உள்ள சொல்லும், உன்னை பற்றி எனக்கு தெரியும். அப்படின்னு அர்த்தம், எனக்கும் தெரியும். ஆனால் சொல்கிறவன் என்னம்மா, என்னை பற்றி நீ இப்படி தான் யோசிக்கிற, எனக்கு தெரியும், வேறு வழியில் நான் பேசுகிறேன். எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். இது 25% தான். இன்னொரு % என்ன தெரியுமா? எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்னா, உள்ளம் சுத்தம்னு சொல்கிறோம் பாருங்களேன். அந்த உள்ளம் சுத்தம் என்பது இதில் தான் இருக்கு. தேவன் பார்க்குறாரு, மகிமையை நிரப்புங்க, மகிமையை நிரப்புங்க. அப்படி இல்லை, மகிமை நிரம்பணும், அந்த மகிமையை நான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், மோசே சொல்கிறாரு, 25 லட்சம் எனக்கு பெருசு இல்லை, உன்னை வல்லமையை நடத்தினேன் எனக்கு அது பெருசு இல்லை, உன்னை பயங்கரமாக நடத்த எனக்கு அதெல்லாம் தேவையில்லை ஆண்டவரே, எனக்கு ஒன்று தான் தேவை, உங்கள் மகிமையை நான் பார்க்கணும், உங்கள் மகிமையை நான் பார்க்கணும். இந்த ஆண்டு உள்ளத்தில் சுத்தமாக இருப்போமானால் கர்த்தருடைய மகிமையை நமக்கு அவர் காண்பிக்க வல்லமை உள்ளவர். ரெண்டாவது கருத்து நான் இருதயத்தை போய் சொல்கிறேன், அதை மட்டும் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வாசிங்க, நீங்கள் லூக்கா 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்கள். லூக்கா 6:45. சீக்கிரம் வாசிக்கலாம். லூக்கா 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். ரெண்டாவது, முதல்ல சொன்ன மர்மம். இருதயம் என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுது? இட்ஸ் அ மைஸ்ட்ரி, மர்மம். அதை யாரும் புரிந்து கொள்ள முடியாது, யாரும் விளங்கி கொள்ள முடியாது. அதை ஒருத்தரை தவிர நம்முடைய தேவன் தான் அதனை ஆராய்ந்து பார்க்கிறவர், தோற்றங்களை அறிகிறவர். உள்ளத்தில் சுத்தம் எங்கே தெரியுமா கர்த்தர் பார்ப்பாரு? மர்மத்தையும் பார்க்க தேவன் வல்லமை உள்ளவர். ரெண்டாவது நான் சொன்னேன் பொக்கிஷம். 2 பொக்கிஷம், ஒன்று நல்லது, ஒன்று கெட்டது. நல்லது எவ்வளவு இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுதோ அதே போல் தீயதும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நல்லா கவனித்து கொள்ளுங்க. நல்லது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நிரப்பிக்கிட்டே இருக்கிறோமோ அதே போல் தீய காரியத்தையும், ஒருத்தரை குறித்து தவறோ அல்லது மற்ற எண்ணங்களோ எல்லாத்தையும் நம்முடைய இருதயம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும். இது எப்போ வெளியே வரும்? நல்லா கவனிங்க. பொக்கிஷம் வீட்டில் எப்படி எப்போ வெளியே வரும்? ஒரு தேவைன்னும் போது, ஒரு பிரச்சனைன்னும் போது, ஒரு தாக்கம் வரும்போது, ஒரு குழப்பம் வரும்போது, அல்லது ஒரு காயம் வரும்போது, அல்லது ஒரு காரியங்கள் நடக்கும்போது பொக்கிஷத்தை எடுத்து வெளியே வைப்போம். அதே போல தான் ஒரு மனிதன் தாக்கப்படும் போது, ஒரு மனிதன் நெருக்கப்படும் போது, ஒரு மனிதன் உடைக்கப்படும் போது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்போது அவனுக்குள்ளே இருந்து உள்ளே இருக்க முடியாது, வெளியே பேச ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம எனக்குள்ளே இருக்கிறது யாருக்கும் தெரியாது, நான் அமுக்கியே வச்சுருப்பேன். இல்லை, எவ்வளவு அமுக்கினாலும் ஒரு காலத்தில், ஒரு நேரத்தில் திடீரென்று நமக்கு வருகிற நெருக்கங்களும் அழுத்தங்களும் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறத வாய் பேச ஆரம்பிக்கும். அதுதான் அந்த வசனம். அப்போ இந்த பொக்கிஷம், இருதயன்றதுமா பொக்கிஷம், இதில் நல்லது சேர்த்தா சில பேரை கவனித்து பாருங்கள், சாதாரணமாக இருப்பாங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. ஆனால் சில நெருக்கம் வரும்போது நான் சில பேரை பார்த்துருக்கேன், அவங்க பேசும்போது விசுவாச வார்த்தைகளை பேசுவாங்க பாருங்களேன், அவ்வளோ மகிமையாக இருக்கும். இப்படிப்பட்ட நான் சாதாரணமாக நினச்சேன், ஆனால் இந்த மனுஷனுக்குள்ளே இவ்வளவு நல்ல குணங்களா, இவ்வளவு நல்ல ஒரு பார்வையா, இவ்வளவு விசுவாசமா, ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். சிலரை பாருங்கள், நல்லா இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, ஆனால் நமக்கு தெரியாது இவங்க நல்லவங்க நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நெருக்கம், ஒரு காயம், பிரச்சனை வரும்போது அவங்க வாயிலிருந்து வர வார்த்தை, ச்சே இவங்க இப்படிப்பட்டவங்களா. நம்முடைய ஆண்டவர்
உள்ளத்தில் சுத்தம்ன்றதை எதை தெரியுமா பார்க்குறாரு? நம்முடைய இருதயம் என்கிற பொக்கிஷத்தில் எதை சேர்த்து வைக்கிறோமோ அதை பார்த்து கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம இருதயம், இந்த பொக்கிஷம் எதில் நிறைந்திருக்கு? வசனத்தால் நிறைந்திருக்கா? நற்கிரியைகள் நடந்திருக்கா? நல்ல விஷயங்கள் நிறைந்திருக்கா? நல்லதையே பேசுவோம். கர்த்தர் இருதயத்தை பார்த்து நம்முடைய மகிமையை நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இருதயம் சரியில்லைன்னா, கரப்டட்னா எல்லா பகுதிகளும் கரப்டட் தான், எல்லா பகுதிகளும் காரியங்கள் தான். அதனால் இருதயத்தை சுத்தமாய் வைத்துக்கொள்ள பிரயாசப்படுவோம். கரங்களை உயர்த்தியாலே சொல்லுங்க பார்ப்போம். உள்ளத்தில் சுத்தம் வேண்டும். இரண்டாவதாக உடலில் சுத்தம் நமக்கு வேண்டும். உடலில் சுத்தம்னா என்ன? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வேகமாய் நீங்கள் வாசியுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் தேவனை கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. முதல்ல பார்த்தோம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள். அப்போ இருதயத்தில் சுத்தம், உள்ளத்தில் சுத்தம் இருந்தால் கர்த்தரை தரிசிக்க, மகிமையை காண கர்த்தர் கிருபை தருவார். இரண்டாவது, உடலில் சுத்தம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கண்களில், வாயில், பேச்சில், செயலில் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவம் தான் இந்த அனுபவம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த உடலில் ஒரு பரிசுத்தம் நமக்கு வேண்டும், சரீரத்தில் ஒரு பரிசுத்தம் நமக்கு வேண்டும், பேச்சில் ஒரு பரிசுத்தம் நமக்கு வேண்டும், செய்கையில் ஒரு பரிசுத்தம் நமக்கு வேண்டும், நம்முடைய எண்ணங்களில் பரிசுத்தம் நமக்கு வேண்டும். பிலிப்பியர் 4 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, இவைகளையே நீங்கள் சிந்தித்து கொண்டு இருங்கள், இவைகளையே நீங்கள் எண்ணிக்கொண்டு இருங்கள் ஆண்டவர் சொல்றார். அப்பனா ஒரு மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னா, ஒழுக்கம் உள்ளவைகளை, உண்மை உள்ளவைகளை, நீதி உள்ளவைகளை, சத்தியம் உள்ளவைகளை இப்படி யோசிப்போம்னா நம்முடைய சரீரம் அவர் விரும்புகிறபடி ஒரு பரிசுத்த ஜீவியத்துக்குள் நாம் கடந்து போகலாம். அதான் நம்ம பாடுறோம், பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும். நல்லா கவனிங்க, அவர் வர்றதுக்கு ஆயத்தமாகணும்னா நம்முடைய உள்ளம் மட்டும் இல்லை, உடலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். மணவாட்டியாகிய இந்த சரீரம் அது பரிசுத்தமாக இருந்தால் மணவாளன் வரும்போது கரை திரை அற்ற நம்மை அவர் அழைத்து கொண்டு போக வல்லமை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இதை எப்படி நான் காத்துக்கொள்வது அப்படின்னா, நல்லா கவனிங்க, எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கணும். என்ன சொல்லணும்? எப்படி. வாசிங்க, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம். வேகமாக வாசிங்க. ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். கேட்டு பாருங்களேன். நான் கர்த்தரோட பிள்ளை, பொய் பேசுவது எப்படி? நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் இருமனம் உள்ளவனாய் வாழ்வது எப்படி? நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் இந்த உலகத்தோடு சம்பந்தம் கலப்பது எப்படி? நான் கர்த்தரோட பிள்ளை, நான் இந்த இடத்துக்கு போகக்கூடாது ஆனால் என் கால்கள் போவது எப்படி? நான் கர்த்தரோட பிள்ளை, நான் இதை சொல்லியிருக்க கூடாது ஆனால் இதை சொன்னது எப்படி? ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நிறைய வசனம் காட்டி கொடுக்க முடியும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். பாவத்துக்கு மரித்து நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? எப்படி? நிறைய கேட்டு பாருங்க பைபிளில். எப்படி? நான் பாவத்தில் இருந்தேன்னா நான் எப்படி பிழைப்பேன்? எப்படி யோசிப்பேன். நான் கர்த்தரோட பிள்ளை, பாவம் செய்வது எப்படி? நான் கர்த்தரோட பிள்ளை, தீமையாக பேசுவது எப்படி? நான் கர்த்தருடைய பிள்ளை, தீமையாக பார்ப்பது எப்படி? நான் கர்த்தருடைய பிள்ளை, தீமையாக யோசிப்பது எப்படி? நான் கர்த்தருடைய மகன், நான் எப்படி? இந்த வார்த்தையை கேட்டாலே பாதி காரியங்களில் கர்த்தர் ஜெயம் எடுக்க கிருபை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ரகசியம் சொல்லி கொடுத்துருக்குறேன். இனிமேல் அதை விட்டுட்டு நீங்கள் லேட்டாக வர்றது எப்படி?
நைட் ப்ரேயர் வராமல் சாக்கு போக்கு சொல்லுவது எப்படி? பாஸ்டர் எது கேட்டாலும் அதுக்கு மாற்றி பேசுவது எப்படி? நம்ம சொல்கிற எப்படியெல்லாம் இப்படி. ஆனால் அங்கே அவர் சொல்கிறது, நான் எப்படி பிழைப்பேன், நான் எப்படி வாழுவேன், நான் எப்படி நிற்பேன், நான் எப்படி செய்வேன். நம்ம வாழ்க்கையில் உடலில் சுத்தம் முக்கியம். மூன்றாவதாக வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 22:17 வாசிங்க. உறவில் சுத்தம் முக்கியம். வாசிக்கலாம், உறவில் சுத்தம். அப்போஸ்தலர் 22:17 22:17 22:17. பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். நான் தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது வேதம் மிக தெளிவாக சொல்லுது, ஜெபிக்கும் போது உறவில், தேவ உறவுக்குள் ஒரு மனிதன் நோவா தேவனோடு சஞ்சரித்ததினால் வேதம் சொல்கிறது வாக்கி, அதாவது அழகா சஞ்சரிக்கிறதுக்கு இங்கிலீஷில் வாக். அவரோடே நடந்தான். எப்படி அவரோடே நடந்தால்? அவரை போலையே யோசிக்கிறது, அவரையே சிந்திக்கிறது, 24/7 அவரையே எப்போவுமே அவர் தான். வீட்டுக்கு வந்தாலும் அவர் தான். திருமணம் ஆகிறது, நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போதும் மனசு எப்போ கல்யாணம், எப்போ நிச்சயம், எப்போ அவரை பார்ப்பேன். அதே போல் அவர் தான். நோவாவுக்கு அப்படி தான் இருந்திருக்கும் பொழுது அவர் தான். இதே எப்போது இருந்ததுனால, சஞ்சரிக்கிற அனுபவம் இருந்ததுனால தேவன் அவர்களை மகிமையாய் கர்த்தர் நடத்தினார். எப்போ நான் மகிமையை நான் பார்க்க முடியும்? உறவில் ஒரு சுத்தம் எனக்கு இருக்கணும். அவர் தான் முதல்ல ரெஸ்பான்சிபிள், அவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் தான். யார் முதலிடம் கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் தேவன் மகிமைப்பட வல்லமை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 3 கருத்துக்களை நான் சொன்னேன். நம்பர் 1, மகிமையை எனக்கு காண்பித்தருளும். இன்றைக்கி இந்த ஜெபத்தை நம்ம செய்ய போகிறோம். 1, யாருக்கு தேவன் மகிமையை கர்த்தர் காண்பித்தருளுவார்? முதலாவதாக நீங்கள் வாசித்த உள்ளத்தில் சுத்தம் இருக்க வேண்டும். க்ளீன் ஹார்ட். உள்ளத்தில் ஒரு தூய்மையான வாழ்க்கை, இருதயம். நம்ம இருதயத்தை கர்த்தர் பார்க்குறார். பொக்கிஷம் எப்படி இருக்குது, அவர்கிட்ட மறைக்க முடியாது. இருதயம் வேணும். 2வது, உடலில் சுத்தம். பாடி எப்படி க்ளீனாக இருக்கிறோம், நம்ம அவர் விரும்புகிறபடி இருக்கிறோமா, நான் அவருக்குள்ளே சரியாக இருக்கிறேனா, என் பார்வை, பேச்சு, எண்ணம், செயல், ஒழுக்கம், எல்லாம் செயல்கள் எல்லாம் சரியாக இருக்கா? 3வது, உறவில் சுத்தம். அவரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப். நான் ஏதோ நேரத்துக்கு ஜெபிச்சுட்டு போகலை, ஏதோ இரவு ஜெபம் கூப்பிட்டாங்கன்றக்கு என்றைக்கோ ஒரு நாள் வரலை. என் உறவு எப்படி இருக்குது, என்னுடைய அவரோடு இருக்கிற சம்பந்தம், என்னோடு இருக்கிற காரியம் எப்படி இருக்குது? யோசிப்போமனால் கர்த்தர் நம்முடைய காரியங்களில் மகிமைப்படுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். தேங்க்யூ லோ. நன்றி ஆண்டவரே. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள். வேகமாக கைத்தட்டி காண்பார்கள். ஆமை. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. தேவ ஆமென் ஆமென். மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார். ஆமை. ஏகமாய் காண்பார்கள். உயர்த்தி நாங்கள் மானிடர் யாவரும் காண்பார்கள். ஆமென். ஏகமாய் காண்பார்கள். மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள்.